இன்னைக்கு நாம ஒரு அழகான நட்சத்திரத்த பத்தி கதை கேட்கப் போறோம். அந்த நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப தூரத்துல, வானத்துல மத்த நட்சத்திரங்களோட ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா, அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. வானத்துல தனியா மின்னிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. கீழ பூமியில, இருட்டுல சின்ன சின்ன மின்மினி பூச்சிகள் கூட்டமா சேர்ந்து எப்படி ஜொலிச்சுக்கிட்டு பறக்குதுங்கன்னு அவன் பார்ப்பான். அவங்களோட அந்த சின்ன வெளிச்சமும், அவங்க சேர்ந்து பறக்கிற அழகும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாமளும் இப்படி கூட்டமா சேர்ந்து ஜொலிக்க கூடாதா?ன்னு அந்த நட்சத்திரம் அடிக்கடி யோசிப்பான். அவனுக்கும் அந்த மின்மினி பூச்சிகள் மாதிரி சின்னதா மாறி பூமியில பறந்துகிட்டே ஜொலிக்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அவனோட வெளிச்சம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால, அவனால அவங்க கூட சேர்ந்து ஜொலிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதுக்காக அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஒரு நாள் வானத்துல ஒரு வினோதமான ஒளி வந்துச்சு. அது ரொம்பவும் பிரகாசமா இல்லாம, மெதுவா, அமைதியா இருந்துச்சு. அந்த ஒளி அந்த நட்சத்திரத்த பார்த்து மெதுவா பேச ஆரம்பிச்சுது. "சின்ன நட்சத்திரமே, ஏன் இவ்ளோ சோகமா இருக்கே?"ன்னு அது கேட்டுச்சு. அந்த நட்சத்திரம் தன்னோட ஆசைய அந்த ஒளிகிட்ட சொன்னான். பூமியில இருக்கிற மின்மினி பூச்சிகள் மாதிரி அவனும் ஜொலிக்கணும்னு ஆசைப்படுறதா சொன்னான். அவனோட பெரிய வெளிச்சம் அதுக்கு தடையா இருக்கிறதையும் சொன்னான். அப்போ அந்த வினோதமான ஒளி சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சு. "ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க கிட்ட இருக்கிறது ரொம்பவும் சிறப்பானது. உன்கிட்ட இருக்கிற அந்த பெரிய வெளிச்சம் வானத்துக்கே அழகு. ஆனா, உன் ஆசையும் எனக்கு புரியுது." அடுத்த நிமிஷம் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த பெரிய நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாக ஆரம்பிச்சான். அவனோட ஒளி முன்ன மாதிரி இல்லாம மின்மினி பூச்சி மாதிரி சின்னதா, மெதுவா மின்ன ஆரம்பிச்சுது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ அந்த சின்ன நட்சத்திரம் பூமியில இருக்கிற மத்த மின்மினி பூச்சிகளோட சேர்ந்து பறந்து ஜொலிக்க ஆரம்பிச்சான். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருட்ட விரட்டுனாங்க. ஆனா, இந்த புது மாற்றத்துல அந்த நட்சத்திரம் ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டான். வானத்துல அவன் தனியா ஜொலிச்சப்போ, அவன் வானத்துக்கே ஒளியா இருந்தான். இப்போ அவன் மின்மினி பூச்சிகளோட சேர்ந்து ஜொலிச்சாலும், அவனோட தனித்துவமான அந்த பெரிய வெளிச்சம் அவனுக்கு இல்லையேன்னு அவன் கொஞ்சமா வருத்தப்பட்டான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்மளோட தனிச்சிறப்பு.